ஏஆர் ரஹ்மான் பாலிவுட்ல எவ்வளவு அதிருப்தியை சந்திச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க யோசிக்கவே முடியாது. பாலிவுட்ல கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தார் ஏஆர் ரஹ்மான். ஆனா இன்னைக்கு பாலிவுட்ல இருந்து பட வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்ல. அது எதனால அப்படிங்கிறது உங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறது வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு, இதற்கு எதிரா கங்கனா ரனாவத் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் ஏஆர் ரஹ்மானுக்கு எதிர்ப்ப. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி தமிழ்ல இருந்து. ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாலிவுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பல பாடல்கள் நான் வந்து பாலிவுட்ல இது பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பா படம் எடுத்துட்டீங்கன்னா கூட அது என்னோட மியூசிக்ல வந்தது தான். ஆனா அதுல வந்து பாட்டு பெரும்பாலும் பேசப்படலை. அதனால பாலிவுட்ல எனக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருந்தார். உடனே எதிரில் இருக்க ஆங்கர், ஒருவேளை உங்க மதத்தை வச்சு அடக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, என்னோட கண்ணுக்கு முன்னாடி எதுவும் நடந்தது இல்லை, மேபி எனக்கு பின்னாடி என்னோட மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாம், என்ன மாதிரி பல பேர் முன்னுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 8 வருஷமா பாலிவுட்ல நான் நினைச்ச மாதிரி ஆஃபர்ஸ் வரல. இதுக்கு முன்னாடி இருந்த பாலிவுட் என்னை தேடி வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பாலிவுட் திறமையே இல்லாத இசையமைப்பாளர்கள் கிட்ட போகுது, என்கிட்ட வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஃபாரின் இன்டர்வியூ பயங்கரமா ஃபேமஸ் ஆக நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பாலிவுட்ல மிச்ச சிங்கர்ஸ், மிச்ச இசையமைப்பாளர் எல்லாரும் வேஸ்ட்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ இது ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, பாலிவுட்ல நீங்க ரீசன்ட் சாங் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே ஒரே சேம் டியூன், சேம் டான்ஸ், சேம் ஐட்டம் சாங்னு இதே மாதிரி போயிட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சியாவே இல்லை. அப்போதான் ஹையோடா பாட்டு அங்க செல்லையான்னு ஹிந்தியில வரும்போது அனிருத்தோட டேஸ்ட் பார்த்தோன்னா வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு அங்க ஹிட்டான ரீசனே அதுதான். ஸோ ஒரே ஜானர்ல பாலிவுட் போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தினவர் ஏஆர் ரஹ்மான். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு போகலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் தமிழனா இருக்கிற காரணத்துக்காக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கங்கனா ரனாவத் கிட்ட வருவோம். கங்கனா ரனாவத்துக்கு எப்படின்னா, அவங்களுடைய கட்சி அதை விமர்சனம் பண்ணாவே டக்குன்னு வந்துடணும் இல்லையா? சோ இப்ப நம்ம கட்சியை பத்தி பேச போறதுல அவங்க என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கறத பேச போறோம். அவங்க ஸ்டோரியில என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் எமர்ஜென்சின்னு ஒரு படம் நடிச்சேன், அந்த படத்துக்காக நீங்க மியூசிக் போடுங்கன்னு உங்ககிட்ட எவ்வளவோ தடவை நான் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணேன், நீங்க அதை கண்டுக்கவே இல்லை, வேணும்ட்டே அவாய்ட் பண்ணீங்க. ஏன்? நான் கட்சியில இருக்கிறனாலயா? அப்ப நீங்களும் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தானே பண்றீங்க. ஆனா கடவுள் புண்ணியத்துல எமர்ஜென்சி படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. நான் இன்னைக்கு பிஜேபி கட்சியில இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டில இருந்து எனக்கு லெட்டர் வருது, நான் இந்திரா காந்தி மாதிரி சூப்பரா நடிச்சிருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க ஏன் வந்து பண்ணல, நீங்க ஏன் வந்து இசையமைக்கல? அப்ப நீங்களும் ஆக்டர்ஸ் கிட்ட பாகுபாடு காட்டுறீங்க தானே, நீங்க தானே முடிவு பண்றீங்க யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப என்கிட்டயே அதே மாதிரி தானே பண்றீங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க எந்த படமும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு? நான் உங்களுக்காக தான் நான் வந்தேன், ஆனா நீங்க என்ன மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வெளுத்து போட்டுக்கிறாங்க. இப்ப இதுல ஏஆர் ரஹ்மான் தப்பா, கங்கனா ரனாவத் தப்பா அப்படிங்கிற மாதிரியே புரிய வரல. ஆனா கங்கனா ரனாவத் சொன்ன பாயிண்ட்டும் வந்து புரிய வருது. இவங்க தேடி போனப்ப ஏஆர் ரஹ்மான் ஒத்துக்கிறாரு. ஆனா இது ஏஆர் ரஹ்மான் சொன்னாரா அப்படிங்கறதே பல பேருக்கு தெரியல. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் பாடல்கள் பலதும் ஏஆர் ரஹ்மானோட தான் விருப்பமா இருக்கு. பாலிவுட்ல அனைவருக்கும் ஏஆர் ரஹ்மான ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்கள விட மேல வரணும்னு பல பேர் துடிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.